தான் ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் கெஸ்ட் மோட் ஆன் பண்ணி விளையாட போகிறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். ட்வின்ஸ் பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாவே நம்மளால சமாளிக்க முடியாது. இதில் கிராண்டி கிராண்ட்ஃபா வேற 4 பேர். ஐயோ அதை நினைச்சாவே பயமா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஏறி 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 யாரும் பார்க்காத நேரத்தில் மொட்டை மாடியில் ஏறிடணும். அங்கேருந்து கூரையை பிச்சுட்டு உள்ளே இறங்கிற வேண்டியதான். பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது. அப்பாடா எப்படியோ ஏணி வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. இங்கே ஒரு குரோபர் இருக்குது. இதை வச்சு இந்த மேலே இருக்க கூரையை உடச்சிட்டு உள்ளே இறங்கிடலாம். இந்த இடத்துல பார்த்து தான் இறங்கணும். நிறைய டைம் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்கேன். கீழே விழுந்து பார்த்தா நட்டைனும் குட்டைனும் என் பக்கத்துலேயே நின்று தடியை வச்சுட்டு நிற்கிறானுங்க அடிக்கிறதுக்கு. அதனால பார்த்து புதுசாராக இந்த இடத்துல இறங்கணும். ஒரே ஒரு குச்சி தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன குடும்பம் நடக்க போகுதோ அதை நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ ஐயோ இங்கே போடுறா பாபு பக்கு செலவு வச்சிருக்க. அதுவும் மண்டை மட்டும் தனியா. எங்க கிராணிக்கு சில எங்கடா கிராணி கிராணி கிராணி. என்னடி இது? பொறுமையாக மேலே ஏறி பார்க்கலாம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஓகே இந்த இடத்துல யாரும் இல்லை. இங்கே ஏதாவது லூட்டு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த கிச்சனில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். கிச்சனில் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரோரில் இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. டே என்னங்கடா ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்றுமே வைக்கல, வெறும் எம்டி பாக்ஸை வச்சுருக்கானுங்க. ஓகே இங்கே ஒரு கிரானைட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இத்தனை பெட்டியும் வெறும் பெட்டியாக வச்சுருக்காடுங்க நாரப்பையில். ஓகே இங்கே மெடிக்கெட் இருக்குது, பட் நமக்கு ஃபுல்லாக ஹெல்த் இருக்குது. இப்போ நமக்கு தேவையில்லை. அப்படியே பொறுமையாக வெளியே எட்டி பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை, ஆல் கிளியர். அப்படியே போக வேண்டிதான். மேலே ஏதாவது லூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ தடி தாண்ட வரேன் வரானே. டே பாபு நான் எதுவுமே ஒன்றும் பண்ணலடா, என்ன எதுவும் பண்ணிடாத. அந்த சட்டுட்டு வழியாக கீழே குதிச்சிடலாம். எங்கடா வந்து விழுந்துருக்கோம்? ஐயோ குப்பை தொட்டியா? குப்பையோட குப்பையாக தூக்கிட்டு போயிடாதீங்கடாப்பா, நான் வெளியே போயிடுறேன். கன்று மட்டும் கிடைக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்குது கன்னு நம்ம தான் ரெடி பண்ணணும். அதுக்கான பார்ட்ஸ் எங்கே கிடக்குதுன்னு தெரியல. ஓகே இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா இந்த பக்கம் போயிடலாம். ஐயோ நட்டையன் மேலே ஏறிற வேண்டி தான். எல்லா பக்கமும் வரானுங்களே. ஓகே மேலே ஏறிடலாம். ஐயோ மேலே கட்டையன் வரான். போச்சுடா எல்லா பக்கமும் சுத்து போட்டானுங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. டேய் லவ்லி பஸ் உன் கண்ணை புடுங்கி விடுறேன். இந்த வைக்கே खत्म, बाय बाय, टाटा, குட் பை. இப்படி சுத்து போட்டு அடிச்சா நான் என்னடா பண்ணுவேன்? எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. அம்மா நம்ம எங்கே இருக்கோம்? ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டானுங்களா? ஐயோ இங்கே என்னமோ இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். ஓகே இதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரால் ஏதாவது இருக்குமா? இதுலேயும் ஒன்றும் இல்லை. கன்னுக்கான ஏமோ இருக்குது, பட் கன்னு இல்லை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே இங்கே ஒரு வழி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் போகலாம். இது என்னதுங்க? இதை மாட்டி விட்டா என்னது இது? மேலேருந்து குச்சி மாதிரி விழுவுது. ஹேண்டிலா? அடாடாடாடாடா ஹேண்டில் கிடச்சிருச்சு. இப்போ மாட்டி விட்டதும் எடுக்கணும். ஏன்னா அது வேற ஒரு யூஸுக்கு தெரியாமல் அதில் வச்சு விட்டேன். ஓகே ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்தால் கன்னுக்கான ஒரு பாட் கிடச்சிருச்சு. போடு தகிட. இந்த கன்னுக்கான ஒரு பாட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 2 பாட் கிடைக்கணும். அதையும் கண்டுபிடிப்போம். கிளவி வேற வருதே. அது வரத்துக்குள்ளே எப்படியாவது இந்த பக்கம் சந்து வழியாக பூதா அந்த பக்கம் போயிடலாம். இங்கே ஒரு கேப் குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க இருக்கு. இது வழியாக கீழே இறங்கிடலாம். ஓகே இறங்கியாச்சு. ஜெயிலுக்குள்ள போட்டானுங்களா? அந்த கேட்டை திறந்து விடணும். யாராவது வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் திறந்து விடணும். ஐயோ இது வேற கையை நடுங்குது. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் போகலாம். ஆஹா தடி தாண்ட வராங்க. ஐயோ மொட்டை. ஐயோ முட்டு சந்தா போச்சே. இந்த பாத்ரூமை பிடிங்க விட்டு இந்த பக்கம் போயிட வேண்டிதான். உடுற வட்டைக்கு லவ்லி பாஸ் ஒன்று சூப் வைக்க போகிறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்படியே எவ்வளோ நேரம் அடி வாங்குறது? இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்க்குறீங்க. அதனால தான் அவனுக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லைக் கொடுத்துருந்தீங்கன்னா நான் அடி வாங்குவேனா வாங்குவேன். ஸோ ஓகே இந்த வீடியோக்கு என்ன லைக் கொடுக்கல, நான் லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ஆள் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு மேலே கிளவிக்கிட்டனால அடி வாங்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த கிரானைட்டை போட்டோம்னா இந்த சவுண்டுக்கு எப்படியும் ஒரு அந்த மொட்டை ஸ்குவாட் இங்கே வரும். வந்துட்டாங்க எல்லாம் லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. குண்டு பயம்பல வந்துட்டான். அதே மாதிரி கிரானி வந்துருச்சு. இன்னும் 2 பேர் எங்கேயும் தெரியல. ஓகே இவங்க 2 பேரையும் போட்டு தெளிற வேண்டியதான். கிரானைட்டை கரெக்டாக அங்கே போட்டுட்டு ஊற இல்லைன்னா நம்ம மேலேயே வெடிச்சு செதறிடும். அப்படி விக்கெட் முடிஞ்சிச்சா? 2 விக்கெட் முடிஞ்சிருச்சு. இதுதான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. கிடக்குறான் பார்த்தீங்களா மலை. டே ஃபேன் போடும் போது ஜட்டி தெரியாத மாதிரி போடுறான். இங்கே போடுறான் சொட்டை கிராடியா போச்சா? இங்கே மண்டையை காணாம், மூஞ்சையே காணாமே. திரும்பி படுத்துக்குச்சு. அது நேராக படுத்தா நான் அதை வச்சு ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு மல்லாக்கப்பட்டு கிளவி மண்டையில் வெள்ள முடி தானே இருக்கும். இவனுங்க கூப்பிட்டானுங்கன்னு சொல்லிட்டு டை அடிச்சுட்டு வந்துட்டியா அந்த வீட்டுக்கு? நீங்கள்
இந்த வீட்டில் நம்மளை அடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க, பாப், பக், கிராண்டி, கிராண்ட்ஃபான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குலாம் அது பேரை வச்சு நான் கூப்பிட மாட்டேன். என்னமே நட்டையன், கட்டையன், மொட்டை, சொட்டை, இது நம்ம எப்பயும் கூப்பிட்ற பேர். அதை வச்சு தான் மொட்டை வேற நம்மளை பார்த்துட்டு நாட்டுக்கு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம காலி பண்ணிடலாம். ஓ, இது மேலே இருந்து கீழே விழுந்துச்சுல, அந்த ஹேண்டில் இதை எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணுவோம். இதையும் எடுத்துக்கலாம், வெயிட்டுக்கு வச்சோம். அது வேற ஏதாவது இங்கே இருக்குமா? கன்னுக்கான பாட்டு ஒன்று இருக்குது. கன்னை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஆஹா, மொட்டை மொட்டையன் வரானே. இதே மொட்டையா, நீ வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வர மாட்டேங்கிற. இவ்வளவு நேரம் அங்கே வெயிட் பண்ணேன் அந்த கிரானைட் அவன் மேலே போடலான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இன்னொரு கிரானைட் இருக்கு. டேய் வாடா, உன் மண்டையில் பாம்பை சொல்லி விட்றேன். இந்த வாங்கி லவ்லி பாஸ், ஒன்னு அடிக்கிறதுக்கு ஊரு விட்டு ஊரு மாதிரி வந்திருக்கேன். அடே, எங்கடா போன? உங்க ஊருக்கு போயிட்டியா? என்ன பறந்து வரான்? தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. மொட்டையா, என்னடா இப்படி கிடக்குற? போச்சா? ஆஹா, நட்டைய மரம். அடே, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமேடா, உனக்கும் பாம்பு சேர்த்தி போட்டிருப்பனே. இப்போ பாம்பு வேற இல்லை, இவன் வேற துரத்திக்கிட்டு வரான். நட்டையா, நீ கீழே சுற்றிக்கிட்டு நான் இப்படியே போயிடுறேன். ஓகே, இப்படியே போவோம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. உடச்சிட்டல்ல, இதையும் உட. உள்ள என்னமோ இருக்கு. ஆஹா, நட்டை வேற வரானே. டேய், நீ இருறா, அது உள்ள என்னமோ பொருள் இருக்குடா, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இவன் வேற துரத்திக்கிட்டே வரேன். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அந்த கிராண்டி கிராண்ட்ஃபாலாம் எதுக்கும் ஆக மாட்டாங்க, என்கிட்ட வந்து அடி தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி நடக்குதா? இங்கே என்னமோ இருக்கு, 3324. ஓ, பாஸ்வேர்டா. இந்த இடம்லாம் பார்த்து போகணும். கிராண்டி கிராண்ட்ஃபா யாராவது இருந்தாங்கன்னா அவ்வளோதான். யாராவது இருக்கீங்களா? ஒரே அமைதியாக இருக்குது. ஓகே, யாரும் இல்லை. நட்டையும் கீழே சுற்றிக்கிட்டு இருப்போம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்படியே சைலண்ட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில், இந்த கேப்பில் சொறி விடணும். இந்த ஹேண்டில் இதில் சொறி விட்டேன். இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். தள்ளு 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 தள்ளு. ஒரு பாக்ஸ் வந்துருச்சு, அந்த பாக்ஸ் உடச்சு எடுக்கணும். ஆஹா, இவன் வேற வந்துட்டானா? டே, நம்ம எதுவே பண்ணலடா, உங்க அண்டங்கார தான் துரத்துறான்னு பார்த்தா நீயும் துரத்துறியேடா. ஓகே, இதுக்குள்ள என்னமோ இருக்கு. என்னது இது? பட்டனா? வா, இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். பாபு பாக்கு 2 பேருமே கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு தொலைவானுங்களாட்டுக்கு. எங்கடா இருக்க லவ்லி பாஸ், ஒன்றை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை இதில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டன் அழுத்தினதும் இது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. யாரும் வராங்க தெரியல. வேகமாக தர வந்துட போகிறான் குண்டு பைப்பில். ஓகே, வந்தாச்சு. இதில் கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இப்போ மறுபடியும் வெளியே போகணும். இங்கே எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குமே, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை அழுத்தினோம்னா மறுபடியும் அதே பக்கம் ஓப்பன் ஆகும். கன்று 2 இருக்கும். அந்த கன்னெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? சீக்கிரம் கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த பட்டன் அழுத்தினா என்ன சவுண்டு கேட்குது? ஐயோ, வந்துட்டானே. அந்த வேலை நம்மளை பார்க்கலேன்னு நினைக்கிறேன். போகிறான், சைலண்ட்டாக போகிறான். தம்பி, நீ போடா, இங்கே யாருமே இல்லை. ஓகேவா, நீ பாட்டுக்கு போ. வா, ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருச்சு, இதை எடுத்துக்கலாம். இவன் பார்த்துட்டாயா, மொட்டையன் பார்த்துட்டாயா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இங்கே வேற இவன் நிற்கிறானே. இப்படியே பலாக மொட்டை மண்டையா, எல்லா பக்கமும் வள கேட்டானா எப்படியா போவேன்? நேரம் பேர வேண்டிதான். மின்னல் வேகத்தில் போகிறேன். குறுக்கையாடும் வந்துடக்கூடாதாண்டவா. குறுக்க இந்த கௌசிக் கொண்டான். குறுக்க கிராணி சொட்டை வந்துட போது அதுக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். இவனுங்களாவது சும்மா தான் விடுவானுங்க. அது சும்மாவே செய்யும் நம்மளை செய்யும். மாட்டினா அவ்வளோதான். ஓகே, இந்த பலகையை எடுத்துகிட்டு இந்த பலகையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கிளவியா குறுக்க எதுவும் வந்துடாத. நேராக போனால் மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்குங்க. ஓ, ஷார்ட்கட்டா, குதிச்சிட்றா. ஐயோ, விழுந்துட்டேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இதெல்லாம் ஒரு அடியே கிடையாது. கிளவிக்கிட்ட வாங்குற அடியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் 1%. ஆஹா, குறுக்க லேசர் லைட் வச்சிருக்கானுங்க. இந்த பலகை கீழே போட்டோம்னா இந்த சவுண்டுக்கு எப்படியும் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏதோ ஒரு பலியாடி இன்னைக்கு மாட்ட போகுது நமக்கு. ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்போம். வர்றான் ஊச்சாண்டி ரயில் வண்டியிலே தொப்பைய காணாடு ஓடி போனா குண்டு பயம் இல்லை. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. தன்வினை தன்னை சுடும். இந்த குண்டு பயபில் தான் அந்த லேசர் லைட்டையே வச்சான். அவனே அதில் அடி வாங்கிட்டான். இது உனக்கு தேவையா பாபு? இப்படி அடி வாங்குறியே. ஓகே, நம்ம நேராக போகலாம். இங்கே யாரும் இல்லை. ஓகே, இந்த பக்கம் போய் இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டு போகணும். அங்கே போயிட்டு இந்த வீட்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதாவது கரண்ட்டு எங்கேயுமே லைட் தெரியாது, யாருக்கும் கண்ணு தெரியாது, நம்மளை அடிக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும். எலக்ட்ரிக் சாக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணணும். அதனால் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வேறு டைமிங் செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ஆன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணணும். இருட்டாக இருந்தால் அவனுங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணா இப்போ நமக்கே முன்னாடி இருக்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த
இருட்டுக்குள்ளே போய் மொட்டைய மண்டையில் இடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்து தான் போகணும். யார் இருக்கா? இங்கே பாருங்க, என் நட்டையை நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் போட்டும் அப்படியே நம்ம சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இடம்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி நமக்கு தான் ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நான் இந்த கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஹா, கிச்சனில் கிளவி தான்ப்பா இருக்குது. அதுக்கிட்ட போயிட வேணாம். நம்ம சைலண்ட்டாக அப்படியே மேலே ஏறிடலாம். மொட்டையா மேலே எதுவும் இருக்கியாடா? அப்பா யாரும் இல்லை. ஓகே, இந்த ரூம் தாங்க. இந்த ரூம் தான். எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணால் தான் இந்த ரூம் ஓப்பன் ஆகும். கரண்ட் ஆஃப் பண்ணனால இந்த ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்தாச்சு. கிளவி கீழே போய்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. நடுவில் வேற சந்து சந்தா இருக்குது. ஜம்ப் பண்ணி போகணும். இவ்வளோ பெரிய பள்ளமா தாண்டா கைப்பில்ல. அப்பா கரெக்டாக தாண்டியாச்சு. இப்போ இந்த பலகையை போட்டு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பானுங்க. அது ஸ்க்ரூ போட்டு கழட்டி எடுக்கணும். இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க காரணம் என்னன்னா, மியூசியத்தில் இருக்க 3 பொருளை இவனுங்க ஆட்டையை போட்டு வந்து இவனுங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டானுங்க. அதில் ஒன்று இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் காயின் அண்ட் ஒரு டைமண்ட். இது 3 எடுத்துகிட்டு போகணும். அது 3 கண்டுபிடிச்சாதான் அந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிக்க முடியும். ஓகே, ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு. இது இங்கேயே கீழே போட்டலாம். ஏன்னா எல்லாம் 3 பொருளும் ஒன்றா சேர்த்து வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கோல்டன் கலர் காயினும் டைமண்டும் கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு தெரியும், பட் அதை எடுக்கணும்னா கீ நிறைய தேவை. அதை தான் இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே லாக்கப் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே ஜெயிலு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே ஏதாவது இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்படியே போகலாம். ஆஹா, மொட்டை மண்டையை பார்த்துட்டானாட்டுக்கு இருட்டில் கூட அவனுக்கு கண்ணு தெரியுதுப்பா. ஓடுறா பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான் வேறவே. ஓகே, இந்த பக்கம் போய் இதில் ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்பா கரண்ட் வந்துருச்சுங்க. கண்ணுக்கான இன்னொரு பாட்டும் கிடைச்சிருச்சு. இங்க ஏதோ பாஸ்வேர்டு இருக்கு. பேட்டன் லாக் மாதிரி டாட்டா கொடுத்துருக்கானுங்க பாஸ்வேர்டை. இங்க ஏதோ ஒரு ரூம் இருக்கே. இது என்னது? அண்டர் கிரவுண்டா? ஆமா, இதுக்கடியில போய் ஒரு 4 கால் விசித்திர பூச்சியை சாவடிக்கணும். அதுக்குள்ள போறதுக்கு வேற பயமா இருக்கு. கன்னு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இங்க ஒரு கன்னுக்கான பாட் போட்டோம். ஆமா, கன்னுக்கு அந்த ஆமோ போடுற ஒரு பாட்டுங்க இருக்கு. இதையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு ஒரு பொருள் தேவை. அப்பதான் நம்ம கன்னு ரெடி பண்ண முடியும். இந்த கன்னை மட்டும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கு அந்த மொட்டை சொட்டை நட்டை கட்டைக்கு எல்லாத்துக்கும் போட்டு பொழக்கிறோம். கன்னுக்கான இன்னொரு பாட்டு லாக்கப்புக்குள்ள தான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானுங்க. அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறோம். இந்த லாக்கப்பில் இருக்குமா? இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்கு. ஸ்லெண்ட்ரினா. ஆஹா, ஸ்லெண்ட்ரினா உனக்கு கீழே கிடக்குது. ஐயோ, மூஜல ஊட்டிக்கிச்சு. ஐயோ, போக மாட்டேங்குதே. ஸ்லெண்ட்ரினா மாஸ்கா? அடடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதே ஒழுங்கா. ஐயோ, இதை வேற மண்டையில் போட்டுக்கிட்டேன். இது எப்படி கண்ணுன்னு தெரியலையே. பொருளை மாற்றி பார்ப்போம். அப்போடா போயிருச்சு. ஆஹா, பின்னாடி யாரும் வராங்களே. கிளவின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாஸ்கை போட்டு சைலண்டாக நின்றுக்கலாம். ஆஹா, கிளவி வருதே. கிளவி, நான் ஸ்லெண்ட்ரினா என்ன நம்பிருச்சு. ஸ்லெண்ட்ரினா இங்கே லவ்லி பாஸ் வந்தான் பார்த்தியா? அவன் பார்த்தேன்னா எனக்கு இன்ஃபார்ம் கொடு. சரி கிராணி, நீங்கள் முன்னாடி போங்க. அவன் மாட்டினானா கையும் கழுவுமா பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நம்மளும் கிராணியோட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் கிராணி நம்மளை அடிக்கவே அடிக்காது. சந்தோஷம். ஆஹா, மொட்டை மண்டையனுக்கும் நம்ம தெரியலையா? அப்படியே மொட்டையா போடா. ஆஹா, கிராணி திரும்பிடுச்சு. கண்டுபிடிச்சிருச்சோ? என்ன ஹார்ட்டு கொடுக்குது. ஸ்லெண்ட்ரினா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உசுரே நீ அங்கேயே நின்று நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன். சீச்சி, தள்ளி போ. கிளவி, பல்லுவலிக்கு எத்தனை நாள் ஆச்சு? உன் ஊத்த பல்ல வச்சுக்கிட்டு எனக்கு கிஸ் கொடுக்குறியா? ஐயோ, இது வேற பின்னாடியே திறந்ததே கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொட்டை மண்டையை வேற கீழே போகிறான். ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோமா? ஐயோ, இது வேற எல்லாமே நம்மளை சோதிக்குதே. சோதிக்காதீங்க. கிளவி மேலேயே நின்றுக்குச்சு. மறுபடியும் கிஸ்மின்னு திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். கிளவி மண்டை மேலே ஹாட்டாக வருது. டே குண்டு போயா, நீ இங்கே கிடக்குற? கிளவியோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானாட்டுக்கு. நான் தான் ட்ராப்பில் மாட்டுறேன்னு பார்த்தா நீயும் மாட்டா. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஓகே, மேலே நமக்கு ஏதாவது லூட்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஆஹா, நட்டையம் வரானே. கீழே ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்பில் கண்டிப்பாக அவன் மாட்டுவான்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்கை போட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். வர மாட்டிக்கிட்டான். அவனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாட்டுக்கே. நெஞ்சில் கையை வச்சுட்டு படுத்துட்டான். என்ன தொங்கிருச்சு? டே நட்டையா, நீ அந்த டிராப்ல மாட்டலைனாலும் உன்னை அடிச்சிருப்பேன்டா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நானும் ரொம்ப நேரமா தேடுறேன். கண்ணுக்கான பாட்டு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே. அடடடா, கண்ணுக்கான பாட்டு கிடைச்சிருச்சே. ஃபர்ஸ்டே இங்க வந்திருக்கலாம் மாட்டேங்க. இங்க வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல ஒன்றும் இல்லை, இதுலயும் ஒன்றும் இல்லை, இங்க ஒன்றும் இருக்காது. இங்க லாக்கர் இருக்கு. இதுல பாஸ்வேர்டு போடணும். ஆனா பாஸ்வேர்டு என்னன்னு மறந்துட்டேனே. கிளவி அடிச்சு அடியில் எனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்க. மறுபடியும் போய் பார்த்துட்டு வரணும் அந்த பாஸ்வேர்டை. அப்புறம் இங்க ஒரு பாஸ்வேர்டு பேட்டர்ன் லாக் மாதிரி ஒன்று இருக்கும்.
இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக போடணும். இது ஞாபகம் இருக்குது. இந்த கடைசி ஒன்று அண்டு சென்டரில் ஒன்று வரும் அண்டு மறுபடியும் கடைசியில் ஒன்று வரும். இதுதான். ஆனால் ஓப்பன் ஆகுச்சா? ஓப்பன் ஆகலையே, தப்பாக போட்டோமா? ஒருவேளை இந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆப்போசிட் சைடு வச்சு பார்ப்போம். ஓப்பன் ஆயிருச்சே. நமக்கு இப்போ டோர் ஹேண்டில் கிடைச்சிருக்கு. இன்னொரு டோர் ஹேண்டில் இருந்தால் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். பரவாயில்ல, ஒன்றாவது கிடைச்சிருக்கே. ஓகே, இதை இங்கே போட்டு இந்த கன்னுக்கான ஒரு பாட்டை எடுத்துகிட்டு போய் கன்னை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். மாஸ்க்கு போட்டுகிட்டே போகலாம். கிளவி யாரும் குறுக்க வந்துட போகிறாங்க. யாராவது இருக்கீங்களா? இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்லெண்ட்ரினா இப்போ நான் பேய், யாரும் குறுக்க மொட்டை மாட்டேன். ஸ்லெண்ட்ரினா லவ்லி பாஸை பார்த்தியா? மேலே தான் லவ்லி பாஸ் இருக்கான். அந்த பொறுக்கி பையனை போய் பிடிங்க. போட மொட்டை பையல என்ன பிடிக்கிறதுக்கு என்கிட்டயே கேட்குறான் அந்த மொட்டையன். இந்த மாஸ்க் இருக்கனால நம்ம தப்பிச்சிட்டோம். இங்கே கிராணி நிற்கிது. அந்த பக்கம் வேணாம், நம்ம இந்த பக்கம் போய் ஃபஸ்ட்டு கன்னை ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்குடா எல்லாத்துக்கும் ப்ளூ பிரிண்ட் மேலே கொண்டு போய் இதை வச்சு இந்த கன்னை ரெடி பண்ண வேண்டியதான். இந்த ஒரு பாட்டை வச்சா கன்னு கிடைச்சிருச்சு. மொட்டை சொட்டை கட்டை குட்டை எல்லாரும் வாங்கடா. இன்னைக்கு பொழக்கிற இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். கரெக்டாக 4 புல்லட் தான் கொடுத்துருக்காங்க. 4 பேர்த்து மண்டையிலையும் அடிச்சிட வேண்டியதான். ஓகே, கிளவி இங்கே தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக அடிக்கணும். சொன்னாக்கா இந்த வாங்கி. ஐயோ மிஸ் ஆயிடுச்சா? வாங்கிக்கே. அப்போடா செஸ்ட் மிஸ். 2 புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேனே. இந்த கிளவியை போட்டு தெளியாச்சே. இன்னும் 2 புல்லட் தான் இருக்குது. ஆமோ இருந்துச்சுன்னா கன்னுக்கான ஆமோ கிடச்சிருச்சு. போடு வேற லெவல். இன்னுமே வாங்கடா. டே புடிங்கிருப்ப போடா. டேய் லவ்லி பாஸ் நின்றா. அவன் மண்டை இன்னைக்கு நான் பொழக்கிறேன்டா. தக்காளி சாவுடா. யாரு மண்டே யாரு பொழக்கிறது? சுத்தியில தூக்கிட்டு வந்துடுறான் அடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஹேண்டில் கொண்டு போய் அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இன்னொரு ஹேண்டில் இருந்தால் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். இன்னொரு ஹேண்டில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு சூப்பரான பொருள் இருக்கும். இன்னொரு ஹேண்டில் அந்த லாக்கருக்குள்ள தான் வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாக்கருக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த இன்னையே அந்த பாஸ்வேர்டை பார்த்தோம், மறந்துட்டோம். அதனால அகைன் நம்ம இந்த கீழே பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த பெட்டிக்குள்ள ஏதாவது நல்ல பொருளாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பாஸ்வேர்டை போடுவோம். 3324. உள்ள ஏதாவது நல்ல பொருள் என்ன இருக்கு? இதுவும் நல்ல பொருள் தான். இதை கொண்டு போய் கீழே கனெக்ட் பண்ணி விட்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணிலாம் ஆஃப் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் காயின் கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்க முடியும். அதுக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியம். ஓகே, கீழே போவோம். கிராணி கிராண்ட்பா குறுக்க வந்துடாதீங்க. என்கிட்ட கன்னு இருக்கு. மண்டையிலே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். எங்க இந்த தலையை காணா? இங்க பாருங்க, சில மேல தலையை நிக்க வச்சிருக்கான். போ கீழே தள்ளி விட்டாச்சு. ஓகே, இந்த ஹேண்ட் வீலை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். இந்த பக்கமா எந்த பக்கம் வேற மறந்துட்டேனே. ஓகே, இந்த பக்கமே போவோம். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க இருக்கு இந்த ஸ்டெப்ஸ். இவன் வேற வரானே. 1 2 3 வாங்கிக்கே. இவனை மட்டும் மண்டையில் அடித்தாலும் சரி, கீழே காலில் அடித்தாலும் சரி, நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறான். அவனுக்கு அந்த இடம் தான் பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம இந்த வீலை கொண்டு போய் கீழே கனெக்ட் பண்ணி விட்டுலாம். கீழே இருக்க தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இந்த தண்ணி கீழே போனதுமே மேலே ஒரு லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிலாம் எடுத்து விட்றோம். ஓகே, ஃபுல்லாக போயிடுச்சா? இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கும். அதை போய் எடுத்துக்கலாம். கீழே தான் அந்த காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தாங்க இருக்கு. கிரீன் கலர் லைட் எரியுது. இந்த காயினை எடுத்துக்கலாம். விலை மதிப்பற்ற காயினை எடுத்துட்டு வந்து இவனுங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டானுங்க மியூசியத்துல இருந்து. அதனால இதை திரும்பி மியூசியத்திலேயே கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணும். நமக்கு தர்க்க சம்மானம் கிடைக்கும். घर को सुंदर बनाने के साथ ऑर्गेनाइज्ड भी रखना है तो फ्लिपकार्ट के ये 2 प्रोडक्ट्स लेके आओ। तो ये है 7 कंपार्टमेंट डेस्क ऑर्गेनाइजर। சம்மானம் கிடைக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க கொடுக்குறவங்களும் இல்லையோ, நீங்கள் சன்மானம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கிங்களா செக் பண்ணி பார்த்துங்க. கொடுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுவே பெரிய சன்மானம் தான். உருட்டு நீ உருட்டு. இன்னைக்கு எந்த டோர் எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. என்ன கலர் கீ கிடைக்க போதோ தெரியல. ரெட் கலர் கீனா மெயின் டோர் எஸ்கேப். அப்போ மெயின் டோர் எஸ்கேப் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். கேமில் இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது. இந்த 2 எஸ்கேப்பும் நம்ம கிராணி மோட் ஆன் பண்ணி, அதாவது கெஸ்ட் மோட் ஆன் பண்ணி விளையாடலாமா, இல்லை கிராணி இல்லாமல் நார்மலா விளையாடலாமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மெயின் டோரையும் அன்லாக் பண்ணியாச்சு. இன்னும் டைமண்ட் மட்டும் கிடைச்சாங்கிறது தப்பிச்சிடலாம். கிளவி வருது. இந்த வாங்கிக்கே. கிளவி அடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. மொட்டையன் வேற நம்மளை பார்த்துட்டான் மாஸ்க் போடுறத. அதான் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் வந்துட்டானா? டேய் லவ்லி பாஸ் நின்றா. டேய் வலி விட்றா. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். என் கையில இருக்க தடியை வச்சு மண்டல போட்டுருவேன். நவுந்துக்கு. எப்படியா அவனுங்க சண்டையில நம்மள மறந்துட்டானுங்க. சந்தோஷம். மொட்டையன் தொலைறான். எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டானா? என்னடா அப்படி பாக்குற? டேய் நான் ஸ்லெண்ட்ரினா பேய் பூதம். பார்த்துட்டான். இதுக்கு மேல ஓடக்கூடாது. இந்த மொட்டையன் பெரிய மரமா வளர்றதுக்குள்ள கிள்ளி எரிஞ்சிடணும். இங்கே கிரானைட் இருக்கு. இந்த கிரானைட் எடுத்துக்கலாம். ஏன்னா கன்ல ஆமோ இல்லை. இதுக்கு மேலே யாரும் வந்தாலும் நம்மளால அடிக்க முடியாது. அடிமுட்டு தான் வாங்க முடியும். சொல்லி வாங்க முடியல. வட்டம்பா நட்டையன் பின்னாடி வரானா? பாடி சோடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானே. எங்க போனாலும் இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியல.
இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்குது, இதில் குதிச்சிட வேண்டிதான், இல்லைன்னா இவனுங்கிட்ட அடி வாங்கணும் மேலே இருந்து. ஓகே இதில் இறங்கிடலாம். கீழே வேற ஒரு கொடூர பூச்சி இருக்குமே, அந்த பூச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு ராட்சச பூச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பயங்கரமாக இருக்கும். கீழே ஒன்று இருக்கும், அதை எப்படி சமாளித்து அதுக்கிட்ட இருக்க பொருளை எடுத்துகிட்டு வர போகிறனோ தெரியலையே. ஓகே கீழே போவோம் தைரியமாக. நம்ம கையில் பாம் இருக்குது, இந்த பாம்பை தூக்கி அந்த பூச்சி தலையில் மாட்டி விட்ற வேண்டிதான். பூச்சி இன்னும் இல்லை, வரலன்னு நினைக்கிறேன். ஓகே வருது கிரானைட் போட்டு ஓடுறா. வந்துருச்சே கிரானைட், வெடி 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 வெடி. அப்பா அடிச்சிருச்சு. பூச்சி செத்துருச்சா தெரில, கொஞ்சம் சேஃபாக இறங்கலாம். ஓகே பூச்சி செத்துருச்சுன்னா நினைக்கிறேன். இருந்தாலும் பூச்சியோட வாய்க்குள்ளே பூந்து இந்த பொருளை எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திரும்பி எழுந்திரிச்சு கடிச்சிட போகுது. அங்கே என்னமோ மின்னுது, என்னன்னு தான் தெரில. இந்த பூச்சி திரும்பி ஏந்திரிக்கிறதுக்குள்ளே வந்த வழியிலே திரும்பி பேர வேண்டிதான். அப்பாடா ஒரு வழியாக இதில் ஏறியாச்சு. ஸ்வைங்கன்னு மேலே பேர வேண்டியதான். கீழே இருக்க ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பயம்தான், எப்போ அந்த பூச்சி ஏந்திரிச்சு எப்போ நம்மளை கடிக்குங்கிறதே தெரியாது. அதனால சைலண்ட்டாக மேலே ஏறிடலாம். வந்ததுக்கு டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இந்த ஹேண்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு சூப்பர் கன் கிடைக்க போகுது. அந்த சூப்பர் கன்னை வச்சு கிராண்ட்ஃபா மண்டையை பொழந்து பொங்க வைக்கிறோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். கன்னை எடுக்காமையே பேசிக்கிட்டு இருக்கோம். கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட மாட்டினோன்னா நம்மளை அடித்து பொங்க வச்சுருவாங்க. அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு கன்னை எடுக்கிறோம். ஓகே கிளவி இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் இருக்குது. சைலண்ட்டாக மேலே ஏறிடணும். மேலே தான் அந்த கன்று இருக்கும். கிளவியே திரும்பிடாத, நான் ஸ்லெண்ட்ரினாவாக மாறிடுவேன் அப்புறம். ஓகே இந்த டோர் ஹேண்டில் இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஐயோ சவுண்டு கேட்குதே, கிளவி வந்துருப்போம். இருக்கியா வா சுவிட்ச் போர்டு கீ கிடச்சிருச்சு. வேறு லெவலு. ஓ அப்படியேங்க அப்பா என்னடா இவ்வளோ பெரிய கன்னாக இருக்குது. கன்னுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய ராட்சச கன்னாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கன்னுக்கு கேஸ் தேவை. ஃபஸ்ட்டு கேஸை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அவங்கள போட்டு அடி பொழக்கலாம். ஓகே கேஸ் இங்கே தான் இருக்குது. கேஸை ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். ஃபில் பண்ணுறதுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓகே சீக்கிரம் ஃபில் ஆகும். இது வேற இவ்வளோ நேரம் ஆகுது. டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ அவனுக்கு வந்தானுங்கன்னா நமக்கு பொங்க வச்சுருவானுங்களே. ஆஹா மொட்டை மண்டையை வந்துட்டான். கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே மொட்டையா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் ஐயோ தடி தாண்ட வரான். அடியில் பூந்துடுறா கைப்புல. அப்பாடா நமக்குனே ஒரு கேப் இருந்துச்சு. இந்த கேப்பில் பூந்தாச்சு. ரெண்டு பக்கமே நம்மளை அடைச்சிட்டானுங்க. இந்த பக்கம் போனால் தடி தாண்ட வரான் அடிப்பான், இந்த பக்கம் போனால் மொட்டையை அடிப்பான். வேறு வழியே இல்லை. அவனுங்க போனதுக்கப்புறம் போக வேண்டியதான். போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. ஆஹா மொட்டை மட்டையை வரான். இந்த பக்கம் பேர வேண்டியதான். ஐயோ மாட்டிக்கிட்டேன். லவ்லி பாஸ் இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நைட்டு, போயிட்டு வா. செத்துப்போ. நம்ம எங்கே இருக்கோம்? ஆஹா ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டானுங்களாட்டிக்க. கம்பியாக இருக்குது. இதை விட்டு எப்படி வெளியே போகிறது? இங்கே ஏதோ மணி மாதிரி இருக்குது. தட்டி பார்ப்போம். சோறு போடுறாங்க, ஓடிவா. சோறு போடுறாங்க, ஓடிவா. ஐயோ ஓடியாட்டாயா. இவன் கிட்ட இருக்க சாவி எடுத்துக்க வேண்டியது. சோறு போடுறாங்கன்னாங்களே, எங்கே போடுறாங்க? சோறு எங்கே காணா? பொங்க சோறாவது போடுவாங்கன்னு பார்த்தேன், இல்லையா? சரி இந்த இரும்புலையும் உனக்கு பொங்க சோறு கேட்குதாடா? சோத்துக்கு சேர்த்தவளை சோறுன்னு சொல்றது ஓடியாட்டாயா. சோறு சோறு சோறுன்னு முன்ன நம்ம அடி வாங்கும் போது இங்கே தான் அந்த லூட் தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. ஓகே இதை கேஸ் எடுத்துக்கலாம். இது போய் அந்த கன்னில் கனெக்ட் பண்ணோம். ஆனால் கிளவி வருதே. ஸ்லெண்ட்ரினாவாக மாறிட வேண்டியதான் நம்ம. கிராணி நான் ஸ்லெண்ட்ரினா, என்கிட்ட வச்சுக்காத, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸ்லெண்ட்ரினா கிஷ்குடே லிஃப்ட் டு லிஃப்டா? அதுக்கு நான் கிளவிக்கிட்ட அடியே வாங்கிடலாம் மாட்டிக்கே. ஃபர்ஸ்ட் இந்த கன்னை போய் ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். இருங்க அந்த கேஸ் ஃபில் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த கேஸ் எடுத்து இந்த கன்னில் அட்டாச் பண்ணணும். ஓகே அட்டாச் பண்ணியாச்சு. கன்னோட சவுண்டே பயங்கரமாக இருக்கு. கன்னு பயங்கரமாக இருக்கு. கிளவியா நீ வா, உனக்கு இருக்கு. இந்தா எங்க காணா கிளவியா, எங்க போன? அப்படியே எங்க அப்பா என்னங்க இவ்வளோ பவரா இருக்கு இந்த கண்ணு. கிளவி பார்த்தீங்களா செவுத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோ கிளவி ஊத்த பல்லு கிளவி, இப்படி செவுத்துல மாட்டிக்கிட்டே கிளவி. அந்த மொட்டை எங்க இருக்கான்? அவன் மண்டையிலே இந்த கண்ணை வச்சு சுடணும். சுட்டா அவன் மண்டை தனியாக போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பவரா இருக்கு இந்த கண்ணு. ஆஹா இவன் வேற வரானே, என்ன படுத்துட்டான். டேய் நான் சுடணும்டா, ஏந்துடுறா. ஆஹா கிராணி வச்ச ட்ராப்ல மாட்டிக்கிட்டான். அடே தடியா நீ எப்படா செத்த? டே ஆசையா கன்னுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா, சுடணும்டா. டே மொட்டையா உன்னைவாது சுட்டுக்கிறேன்டா, நீயும் பக்கத்தில் வந்துடாத. 1 2 3. என்னடா அங்கே சுட்டா என் காலில் வந்து விழுவுற? என்ன மொட்டையா என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது? இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டான். இடுப்புல இருந்து கையேறா. ஆஹா இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு ஜண்டு பாம்பு எடுத்துகிட்டு வந்து இந்த கன்னில் கலந்து உனக்கு அடிக்கிறேன் சரியா? இப்போ நான் இங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டா. ஓகே இப்போ நம்ம
நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் கீயை வச்சு டைமண்ட் எடுக்க போகிறோம். டைமண்டை எங்கே வச்சுருக்காங்க தெரியுமா? கூரைக்கு மேலே வச்சுருக்காங்க. அதனால இந்த கீயை போட்டு இந்த பட்டன் அழுத்தினப்பட வச்சுக்கோங்க, ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே டைமண்ட் வருது படத்தில் வர மாதிரி. இங்கேயும் டைமண்ட் ஏதாவது க்ளூ இருக்குமா? என்னது இது? கிராணி ஃபோட்டோ, கிராணி பேனர் ஒட்டியிருக்கானுங்க, அதுவும் ஹாட்டாக வருது பக்கத்தில். அட பாவிங்களா. ஓகே, இந்த டைமண்டை எடுத்துக்கலாம். நம்ம 3 பொருளுமே கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது. ஆசையாக அந்த பெரிய கன்னை எடுத்தேங்க. அந்த கன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, அதான் கஷ்டமாக இருக்குது. அந்த கன்னை வச்சு எல்லாத்தையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே சாவடிச்சுக்கிறாங்க. கிராணியை வச்ச ட்ராப்லேயே எல்லாம் அடி வாங்கி செத்துட்டாங்க. அதனால நம்ம வேறு வழி இல்லை, இந்த கன்னெல்லாம் கீழே போட்டுட்டு இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த மாஸ்க்கை தூக்கி இப்படி போட்டுருவோம்.